ஹை ஆன் லவ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். சொன்னேன் எஸ்டர்டே எபிசோடோட அன்சீன்ல ரியோ ஆரி மேல பயங்கர கோவப்படுறாரு. சோஃபால ஆரிக்கும் ரியோக்கும் பெரிய ஆர்குமெண்ட்ஸே நடக்கும். சோ அதுக்கப்புறம் நடந்த சீன்ஸ் தான் இது. சிவானி, கேபி, ரம்யா, சோம் எல்லா பேரும் ரியோ கூட நிக்கிறாங்க. சிவானி ரியோவை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரியோ எதுக்கு ரிப்ளைவா ஆங்கிரியா ஃபேஸ் வச்சுட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் நார்மலா பண்ணும்போது அதுக்கு வேற லெவல்ல அர்த்தம் சொல்லும் போது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு சோம்கிட்ட சொல்றாரு. முதல்ல போய் நாமினேட் பண்ணா இன்ஃபுளுன்ஸ்னு சொல்றாரு. கடைசியா போய் நாமினேட் பண்ணா நம்பர் கேம்னு சொல்றாரு. இது ரெண்டுமே பண்ண தெரியாதுடா எனக்குன்னு சொல்லிட்டு ரியோ கத்துறாரு. ஆரி சொன்னது எல்லாமே மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ரியோ இரிட்டேட்டிங்கா சாப்பிட போறாரு. அண்ட் சிவானி ரியோவை பார்த்து பாவம்னு சொல்றாங்க. பாலாஜி ரியோவை பார்த்து சிரிக்கிறாரு. அண்ட் பாலாஜி ரியோட்டையும் எல்லாட்டையும் சொல்றாரு எனக்கு கம்பெனிக்கு ஆள் இருக்குன்ட்டு. எல்லா பேருமே நாமினேட் பண்ணும்போது ஒரு ரீசன் காண்டி ஒரு பர்சனை நாமினேட் பண்ணுவாங்க. ஆனா ரியோ மட்டும் தான் ஒரு பர்சனை நாமினேட் பண்ணிட்டு அவருக்கான ரீசனை அடுத்ததான் யோசிப்பாரு. நேத்து எபிசோட்ல ஆரி ரியோட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்டுக்கிறப்ப ரியோக்கு பதிலே தெரியல. பட் அந்த டைம்ல பாலாஜி தான் வாண்டடா உள்ள போந்து ரியோவை எஸ்கேப் பண்ணி விட்டாரு.